பைபிள் வசனங்களின் ஆவியையும் வல்லமையையும் அடிப்படையாக கொண்ட அதிக வலிமை கொண்ட காலை ஜெபம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த புதிய காலையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உயிருள்ள தேவனே, எங்களை எழுப்பி இந்த நாளை காணச் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்கள் உயிரின் மூச்சு, எங்கள் வாழ்வின் ஆதாரம். இரவு முழுவதும் உமது தூதர்களால் எங்களை சூழ்ந்து பாதுகாத்ததற்காக நன்றி. பலர் படுக்கையில் இருந்து எழ முடியாமல் போன நேரத்தில் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை, இன்னொரு நாளை உமது கிருபையால் தந்தீர். பிதாவே, இந்த நாளின் முதல் சிந்தனையாக உம்மை நினைக்க விரும்புகிறோம். இந்த நாளின் முதல் வார்த்தையாக உமது நாமத்தை உச்சரிக்கிறோம். இந்த நாளின் முதல் அடியடியாக உமது சந்நிதியில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு காலையும் புதியதாக இருக்கிறது. நேற்றைய தோல்விகளும், நேற்றைய கண்ணீரும், நேற்றைய பாவங்களும் இந்த காலையில் உமது கிருபையின் முன் அதிகாரம் இழக்கட்டும். நீர் மன்னிக்கிற தேவன், புதுப்பிக்கிற தேவன், மீண்டும் எழுப்புகிற தேவன். கர்த்தாவே, எங்கள் இதயங்களை ஆராய்ந்து பாரும். உமக்கு பிடிக்காத எந்த சிந்தனையும், உமக்கு பிரியமில்லாத எந்த நோக்கமும் உமது பரிசுத்த ஆவியால் எங்களிடமிருந்து அகற்றும். சுத்தமான இதயத்தை எங்களுக்குள் உருவாக்கும். இயேசுவே, உமது சிலுவையின் வல்லமையை இந்த காலையில் நாங்கள் அறிவிக்கிறோம். உமது இரத்தம் எங்கள் ஆத்துமாவையும், எங்கள் மனதையும், எங்கள் உடலையும் முழுவதும் சுத்திகரிக்கட்டும். பாவத்தின் சுமை உடையட்டும். சாபத்தின் கட்டுகள் முறியட்டும். சாத்தானின் சக்தி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். கர்த்தாவே, இந்த நாளை முழுவதும் உமது பரிசுத்த ஆவியால் எங்களை வழிநடத்தும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் நீர் முன்னே போகும். நாங்கள் பேசும் வார்த்தைகளில் உமது ஞானம் வெளிப்படட்டும். நாங்கள் எடுக்கும் முடிவுகளில் உமது சித்தம் நிறைவேறட்டும். பிதாவே, பயம் எங்களை நெருங்கும் பொழுது நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் உணரச் செய். பலவீன நேரங்களில் உமது வல்லமை எங்களில் பூரணமாக செயல்படட்டும். நாங்கள் தளர்ந்து போகாமல் உம்மை நோக்கி கண்களை உயர்த்த உதவி செய். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களை இந்த காலையில் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். வீடுகளில் சமாதானம் வாசம் செய்யட்டும். வாக்குவாதங்கள் மறைந்து அன்பும் பொறுமையும் பெருகட்டும். கணவன் மனைவி உறவுகளை உமது அன்பால் கட்டி வைக்கிறோம். பிள்ளைகள் உம்மை பயந்து நடக்க உமது கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும். கர்த்தாவே, வேலை செய்யும் இடங்களையும் படிக்கும் இடங்களையும் உமது பாதுகாப்பில் வைக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும் எந்த சூழ்ச்சியும் இயேசுவின் நாமத்தில் பலனற்றதாக மாறட்டும். எங்கள் உழைப்பை நீர் ஆசீர்வதித்து நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றி தாரும். நோயாளிகளுக்காக இந்த காலையில் விசேஷமாக ஜெபிக்கிறோம். எலும்புகளிலிருந்து மஜ்ஜை வரை உமது சுகமளிக்கும் வல்லமை ஓடிப்பாயட்டும். மருத்துவ அறிக்கைகள் மாறட்டும். வேதனைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் வெளிப்படட்டும். கர்த்தாவே, மனச்சோர்விலும் நிராசையிலும் இருப்பவர்களுக்கு இந்த காலை நம்பிக்கையின் ஒளியாக மாறட்டும். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன உமது வாக்குத்தத்தம் அவர்களின் உள்ளங்களில் உயிருடன் செயல்படட்டும். பிதாவே, இந்த நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். அநீதியும் அக்கிரமமும் குறையட்டும். சத்தியமும் நீதியும் உயர்த்தப்படட்டும். திருச்சபை தூங்காமல் ஜெபத்தில் எழுந்து நின்று இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். கர்த்தாவே, இந்த நாளில் எங்களை மட்டும் நினைக்காமல் மற்றவர்களின் வேதனையை